ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையான ரவா லட்டு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு பண்ணுறதுக்கு 3/4 கிலோ வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதை முழுசாக நான் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 லிட்டர் பாலை நான் காய்ச்சி வச்சுருக்கேன், காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு கூட 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 4 to 6 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு அந்த பேன் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்தாதீங்க, அளவாக சேர்த்தனா போதும். நெய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 கிலோ ரவை சேர்த்திக்கலாம். எல்லா ரவையும் சேர்த்தன பின்னாடி நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ரவை வறுபடாது, கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகணும். இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே அதே பேனில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் லேசாக மொறுமொறுப்பானால் போதும், ஈரப்பதம் போனால் போதும், கருக வச்சிட வேண்டாம். தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டதும் துருவல் நல்லா தனித்தனியாக ஆயிரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு தனி பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். தேங்காய் துருவலை மாற்றி வச்சுட்டு அதே பேனில் நம்ம நெய் சேர்த்திக்கலாம். அதில் முந்திரி சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை உப்பி வரணும். இது கூட ஏலக்காயும் சேர்த்திருக்கோம். நெய்யிலே அந்த ஏலக்காயும் நல்லா வறுபட்டு அதுக்கப்புறம் பொடி செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். திராட்சை உப்பி வந்தால் போதும். இதில் இருக்கிற ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ரவா லட்டுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். நான் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. ரவா லட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரவை ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். ரவை எல்லாத்தையும் சேர்த்துன பின்னாடி மீதி இருக்கிற பொருட்களையும் நம்ம சேர்த்திடலாம். தேங்காய் துருவல், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 இதில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்திக்கலாம். இந்த பால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா பிசைஞ்சு உங்கள் தேவைக்கேற்ப உருண்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த மாதிரி சூப்பரான சுவையான ரவா லட்டு நமக்கு கிடைச்சிரும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.